ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அம்மா வீட்டுக்கு வர போயிருந்தேன், அதனால தான் வீடியோ எடுக்க முடியலை. இன்னமே கொஞ்சம் வீடியோ அடுத்தடுத்து ரெகுலராக வரும். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படியோ ஒரு வழியாக அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வீடு பார்த்தாச்சுங்க. கொஞ்சம் சிம்பிளாக எனக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் இந்த வீட்டில் வந்து வீடு மாறுறதா நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். என்ன ஹஸ்பண்டு, நம்ம ஹஸ்பண்டெல்லாம் சரியில்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த டைத்தில் அவங்கள வந்து அது பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படி நம்ம வந்து எதுவுமே அவங்கக்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணவே கூடாது. நம்மளே களத்தில் இறங்கி நம்மளுக்கு தேவையான விஷயத்தை பார்க்குறதுக்கு என்ன முயற்சியோ அதை எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்படின்னா நான் வந்து அலைஞ்சு தெரிஞ்சு இப்போ வந்து வீடு பார்த்துட்டோம். அங்கே போயிட்டு நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க வந்து சரி நாளைக்கு நான் வந்து பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டாங்களா. அப்போது சரி ஓகே அப்படின்ட்டு அன்றைக்கி எனக்கு தூக்கமே வரலை. என்ன பண்ண போகிறோமோ, ஒரு வீடு வந்து நம்ம பார்த்துட்டோமே, ஏதாவது கிடச்சதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு என்ன நினச்சாங்களோ மனசு மாதிரி காலையில் கிளம்பி ரெடியாரு, நம்ம அங்கே போய் வீடு பார்த்துட்டு வந்துடுவோம் சாப்பிட்டு வீட்டில் சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நானும் கிளம்பி வந்து பார்த்தோம். அவங்களுக்கும் வீடு பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. அட்வான்ஸ் வந்து கேட்கும்போது அவங்க 50,000 சொன்ன இடத்துல எங்களுக்காண்டி நான், எங்கள் பாப்பா, என் ஹஸ்பண்ட் 3 மெம்பருங்கிறதுனால வந்து சரி ஒரு 10,000 குறைச்சிட்டு பேலன்ஸ் 40,000 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. சரின்ட்டு சரி ஓகே அது கூட நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு 3 டேஸ்க்குள்ளே ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த பெங்கல் ஃபியல் வேறு சரியாக போச்சு. என்ன எங்கிட்டுமே ரூபாயும் ரெடி பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களுக்கு வேலைக்கு சிலிண்டர் போடுறதுனால வந்து சப்ளை போய் தான் ஆகணும். ஸோ வந்து என்ன பண்ணுறதுங்கிறதே தெரியலை. பார்த்தீங்கன்னா 3 நாள் தான் டைம் சொல்லியிருக்கோம். அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக வந்து எப்படியோ ரொம்ப அமௌண்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டு கார்த்திகை மாதம் வந்து அந்த வளர்பிறையில் ஒரே ஒரு நாள் தான் சுபமுகூர்த்த நாள் இருந்தது. மற்ற நாள்லாம் நார்மல் டேஸாக தான் இருந்தது. அந்த நாளையும் வந்து மிஸ் பண்ணியாச்சு. அப்பயும் மனசு வந்து தேடிக்கிட்டேன். சரி ஓகே கடவுள் நம்மளுக்கு துணை இருக்கும் அப்படின்ட்டு நைட்டே வந்து அந்த வியாழக்கிழமை நைட்டே திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு மறுநாள் வந்து சாமி கும்பிட்டு பழம் கரைச்சிட்டோம். எவ்வளோ போராட்டத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் வேணாம், நம்ம எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு எதுக்கு நம்ம வேலைக்கும் என் வீட்டுக்காரங்க வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. வெளியில் வேலைக்கு இருக்கிறது வந்து எவ்வளோதான் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படி சொல்லிட்டு என்னென்னமோ தோணுச்சு. அந்த டயத்துலையும் வந்துட்டு சரி ஓகே நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்லது நடக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இருந்தேன். உண்மையிலேயே நமக்கும் இந்த இயற்கைன்ற ஒன்றுக்கும் வந்து ஏதோ ஒரு கனெக்ட் இருக்க தான் செய்யும். நம்ம மனசில் நினைக்கிறது வந்து உடனே நடக்காட்டாலும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சுனாலும் அது நடந்துடுது. ஸோ வந்து விடாமுயற்சியோடு நம்ம எந்த முயற்சி பண்ணாலுமே வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுக்கு அது சக்ஸஸ் ஆகுங்கிறத வந்து நான் இத்தனை நாளாக கொஞ்சம் ஒரு 6 மந்த்தாக இங்கே சென்னை வந்து ஒரு 6 மந்த் ஆகுது. இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்துலேருந்து நிறையாவே தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே வாங்க எங்கள் வீட்டை பார்க்கலாம். ஸ்டெப்ஸில் வந்ததுமே பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு தண்ணி குழாய் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. என் வீட்டுக்காரங்க வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னாங்க வெளியில் உட்காந்து சோப் போட்டுக்கலாம்ல அப்படி சொல்லி கேட்டாங்க. இல்லை இந்த குழாய் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா வாஷிங் மிஷின் கனெக்ஷன் எல்லாமே உள்ள 1க்கு 2 பைப் கொடுத்துருக்கோம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போதைக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுனால நாங்கள் அங்கே தான் யூஸ் பண்ணுறோம். இந்த வீடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஏன்னா மற்ற வீடெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒன்று கொஞ்சம் மேட்டு மேலேயே கட்டியிருப்பாங்க, இல்லைனா ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோடனே வீடு எப்படி கட்டியிருப்பாங்க. இது கொஞ்சம் பள்ளத்துக்குள்ளே கட்டியிருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சைடு இருக்க திங்ஸ் எல்லாமே அவங்களுக்குள்ளது. இந்த வாளி, இந்த வட்டகை, இந்த இது மட்டும்தான் எங்களுடைய இது.
மற்றபடி இந்த பலகை இந்த ட்ரம் எல்லாமே அவங்களோடையது தான். வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். மெயின் ஏரியா தான் பார்த்தீங்கன்னா, சுற்றி கடைகள் எல்லாமே இருக்குது. காய்கறி கடை, அடுத்து வந்து நான்வெஜ்ஜு, என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிக்கிடலாம். நமக்கு தேவையான எல்லாமே பக்கத்தில் இருக்குது. அந்த ஒரு விஷயமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். உள்ளே என்ட்ரானதுமே இந்த சைடு வந்து ஒரு பூஜை ஹால் மாதிரி அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து இது வந்து டிவி யூனிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் டிவி வீட்டில் இல்லாதனால நாங்கள் இப்போதைக்கு அங்கே கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு ஹால். இந்த ஸ்க்ரீன் போட்டிருக்கிறது வந்து ஜன்னல். இந்த பூஜை யூனிட் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் நாங்கள் வச்சுருக்கிறது கொஞ்சம்தான். சென்னையில் ஒரு சில வீடுங்களில் அது இருக்காது, நம்ம தான் வாங்கணும். பட் ஆனால் இங்கே வந்து அட்டாச்சாக கொடுத்ததே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே சிம்பிளான ஒரு சின்ன கிச்சன், நம்மளுக்கு தகுந்த மாதிரி போதுமான அளவாக தான் இருக்குது எனக்கு. அப்போ தான் டக்குன்னு வந்து எந்த பாத்திரங்களும் சேர விடாமல் டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணி வைக்க முடியுமா. எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நம்ம போட்டுருவோம் அப்படியே. பாருங்கள், இந்த ஜன்னல்லேருந்து பார்த்தோம்னா அப்படியே அங்கே யார் வந்தாலும் தெரியும் நம்மளுக்கு. அடுத்து உள்ள ஒரு பெட்ரூம் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னமோ பரவாயில்லன்னு தோணுது. சுற்றி கபோர்டு வேணுங்க, எந்த திங்ஸுமே கீழே வைக்க தேவையில்ல. நாங்கள் இப்போ தான் வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கறனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் மேலோட்டமாக காட்டுறேன். இந்த ரூமுக்கு அந்த பக்கம் வந்து பாத்ரூம் இருக்குது. நம்ம வெளியில் கூடி போகலாம். அந்த பாத்ரூம் வந்து அந்த வழியாகவும் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த வழியாக போயிட்டு டர்ன் பண்ணோம்னா அங்கிட்டு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. நம்ம அது வழியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே நாங்கள் இருந்த வீட்டுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லையோ தோணுது. பரவாயில்ல, கடவுளுக்கு தான் நான் உண்மையிலே ரொம்ப நன்றி சொல்லணும். நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு. இது வந்து ஈவினிங் டைமோ ஒரு மார்னிங் டைம் நாங்கள் படுக்கு இங்கே தான் டீ குடிக்க, ட்ரெஸ் காய ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். 8000 வாடகைக்கு சென்னையில் இந்த வீடு ஒர்த் தாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்